தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். கிட்டத்தட்ட 540 கோடி. அந்த 500 ரூபா ஒரு நாள் கண்ணில் காட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தரோட வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிறார். 540 கோடி ரூபாய், 540 crores. அதாவது மங்காத்த படத்தில் அஜித் அவர்கள் சொல்கிற மாதிரி 500 கோடிடா அப்படிங்கிற மாதிரி 540 கோடி ரூபாவை ஒரு நபர் ஜெயிக்கிறதுக்காக, ஒரே ஒரு நபர் எப்படியாவது இவர் ஜெயித்து சட்டசபைக்குள்ளே வந்தே ஆகணும். இவர் தோத்துட்டாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே, தமிழக அரசாங்கத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு லைக் வந்து நடந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவரை எப்படியாவது ஜெயிக்க வச்சே ஆகணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு, மிகப்பெரிய ஒரு டீமை வச்சு கரூர் தெற்கு தொகுதியில் லைக் வந்து பிரச்சாரத்துலேயும் களத்தில் லைக் பணத்தை பரிமாறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். ஒருத்தர் வந்து களத்தில், அதாவது கிரவுண்டில் இருந்து கால் பண்ணுறாங்க. அது எங்கன்னா கோவை தெற்கு தொகுதியில். அதாவது என்னென்னா, எங்கள் ஊரில் ஆல்ரெடி இந்த ஃபேக் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த டோக்கன் 8000 ரூபாய்க்கான டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, இது நவீன முறையான ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறது. எப்படின்னா, எனக்கு வந்து பணமாக கொடுத்தாதான் அது வந்து தப்பு. இது டோக்கனாக கொடுத்துட்டேன்னு வைங்களேன், 8000 ரூபாய்க்கு டோக்கன் தான் கொடுத்துருக்கோம், ஒரு துண்டு சீட்டு தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சிடலாங்கிறதுக்காக இந்த பயலுங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ எல்லாம் ஒன்றா அனுப்பிச்சி விட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் போய் இந்த கரூர் கும்பல் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே கெட்ட பேர் வந்துச்சு, கரூரில் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்களை கோவை தெற்குக்கு மாற்றி விட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களை. இந்த டீம் முழுவதுமாக ஒவ்வொரு தெருக்கும், ஒவ்வொரு மக்களோட அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் போய் இந்த டோக்கனை விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக் டோக்கன் எல்லாமே. இது 8000 ரூபாவா, இந்த டோக்கனோட வேல்யூ வந்து 8000 ரூபாய். இதை தாண்டி ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு தலைக்கும், ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 ரூபாய். எதிர்கட்சிக்காரன் பணம் கொடுக்குறான்னா 2000 கொடுக்குறாங்களா, 1000 கொடுக்குறாங்களா, இல்லை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களா, இல்லை டிவிக்கு கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் முழுங்குற அளவுக்கு 2000 கொடுக்க, 2000, 1000, 3000 எல்லாம் கிடையாது, 10,000 ரூபாய் விளாச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு 18,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10 + 8 18,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓட்டுக்கு, ஒரு தலைக்கு சொல்கிறேன். ஓவராலாக ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் × 18,000 எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்கள். 540 கோடி. இதில் நீங்கள் வெறும் பாதி வச்சுக்கிட்டா கூட 200 கோடி, 210, 220 கோடி ரூபா வந்துடும். வெறும் 200 கோடின்னு போடுங்களேன். ஒரு தொகுதிக்கு 200 கோடி ரூபா. இதுக்கு முன்னாடி கரூரில் ஜெயிக்கும் போது கூட செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாருக்கிட்டேயும் மக்களை எப்படி ஏமாத்தினார் தெரியுமா? நான் மட்டும் ஜெயித்து வந்துட்டேன்னா கரூரில் 25,000 வீடு இல்லாத மக்களுக்கு இலவசமாக 2 சென்ட்டுக்கு வீட்டு மனை வழங்குவேன். நான் அந்த ஆர்டிக்கிள் எல்லாத்தையும் போடுறேன். நான் சும்மா புழுவெல்லாம் இல்லை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. 2 சென்ட்டுக்கு வீட்டு மனை வாங்குவேன்னு சொல்லிட்டு, வீட்டு மனத்தை வழங்குவேன்னு சொல்லிட்டு 25,000 நபர்களுக்கு வழங்குவேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி ஜெயித்தார். 25,000 நபர்களுக்கு. இதை தாண்டி விவசாயம் பண்ணுவாங்கல்ல அந்த மக்கள், விவசாயம் பண்ணுற மக்களுக்கு, அவங்களுக்கு அந்த தொழில் கொஞ்சம் டல்லானனால பல பேர் வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்புகளுக்கு சென்றனால உங்கள் எல்லாருமே நான் ஜெயித்து வந்து கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷம் மாட்டு வண்டியை மணல் கடத்துறதுக்காக, மணலை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஆற்றுல இறக்குங்கன்னு சொல்லிட்டு பொது வழியில் பேசினார். அது அந்த உங்கள் மாட்டு வண்டியை தாசில்தார் எதிர்க்கிறாரா, யார் மறைச்சாலும் சரி, எவன் மறைச்சாலும், எந்த கொம்பு மறைச்சாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொது வழியில் பேசினார். இப்படி மக்களை ஏமாற்றி அந்த தொகுதியிலேயே, கரூர்லேயே 2021 ஜெயிக்கும் போது 100 கோடி ரூபா செலவு பண்ண மனுஷன் தான் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள். அங்கே செலவு பண்ணி தான் மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவான டாஸ்மாக் துறையை அவர் வாங்கினார். மிகப்பெரிய ஒரு டாஸ்மாக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டும், மிகப்பெரிய பணம் வரக்கூடிய, வருவாய் கொட்டி தள்ளக்கூடிய துறை தான் இந்த டாஸ்மாக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டும். சரியான முறையில் சம்பாதிச்சார். ஒரு வாரத்துக்கு 200 கோடி ரூபாய். ஒரு வாரம் 200 கோடி. 100 கோடி ரூபா முதலீடு பண்ணது எங்கே? கரூரில். ஒரு வாரம் 200 கோடி ரூபா. ஒரு வாரம் 200 கோடி ரூபா சம்பாரித்து ஒரு மாதம் எவ்வளவு? 4 வாரம் 800 கோடி. 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். 5 வருஷம். பாதி நாள் ஜெயிலில் இருந்தாலும் வெளியே வந்து கரூர் டீம் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ தெரியுமா? 48,000 கோடி. இந்த 60 மாதத்தில் 48,000 கோடி சம்பாரித்து கொடுத்த இந்த மனுஷனை திமுக விடுவாங்களா என்ன? 48,000 கோடிக்கு அதில் ஒரு 10% செலவு பண்ண மாட்டாங்க, இல்லை ஒரு 2% செலவு பண்ண மாட்டாங்க. 540 கோடி பணம் பொருள் தான். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நான் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிடுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கரூர் துயரம் நடந்துச்சு, அது யார் காரணங்கிறது பொது வழியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். லைக் யாருன்னா, லைக் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்னதான் அவர் பிஜேபியில் இருக்கார் இல்லைங்கிறது அது ரெண்டாவது, வாட் எவர், அதை பற்றி நமக்கு தேவையில்லை. பொது வழியில் ஒரு கருத்தை பதிவு பண்ணார்.
இந்த ஒட்டுமொத்த கரூர் துயரத்துக்கும் இந்த 41 பேரும் துள்ள துடிக்க செத்ததுக்கு முழு காரணமும் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். என்னடான்னு சொல்லிட்டு இவர் ஏன் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு நான் பின்னாடி தேடி பார்த்தா அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. செந்தில் பாலாஜி அவரோட பிஏ அங்கே இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் மதிவண்ணனா ஏதோ நினைக்கிறேன், அவருக்கு தொடர்ந்து கால் பண்ணி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி கரெக்டாக இந்த டைமில் ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கும் ஒட்டுமொத்த திட்டத்தையும் பண்ணதும் செந்தில் பாலாஜி அவரோட பிஏவும் லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது வழியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. லைக் ஒவ்வொரு செய்திகளாக வருது. என்னடா லோக்கல் இன்ஸ்பெக்டர் உள்ள இன்வால்வ்டா, இல்லை இங்கே லைக் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கெல்லாம் எல்லாருக்குமே 1000 ரூபாய் ஜிபேயில் இன்ஸ்பெக்டர் பணம் அனுப்புகிறதா ஒட்டுமொத்தமாக செய்தி வருது. லோக்கலில் அந்த கரூரில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கும் ஜிபேயில் 1000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பரவலாக வந்துச்சுல்ல. இந்த செய்தியை வச்சு தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே பேசினாங்க. கரூர் துயரத்தில் சம்மந்தப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பேசினாங்க. நானும் அந்த செய்தியை உட்கொண்டு தான் நான் பேசினேன், இப்போ அதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்தளவுக்கு அதாவது இவருக்கு இப்போ தேவை என்ன தெரியுமா, 48,000 கோடி 50,000 கோடி 60,000 கோடின்னு பல கோடியை சம்பாரிச்சிட்டார். இவ்வளோ கோடியை சம்பாரிச்சதுக்கப்புறமா இவருக்கு இப்போ தேவை தக்க வைக்கிறதுக்கான பதவி. இந்த பதவியை வச்சுக்கிட்டா தான் இது எல்லாத்தையும் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு இவரும் தயாராக இருக்கார். காரணம்னா இவரை விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வருமானம் குடும்பத்துக்கான வருமானம் குறைஞ்சிரும். ஸோ இவரை வச்சிருக்கணும். இவர் ஜெயித்தா தான், பதவியில் உட்கார்ந்தா தான் அந்த இடத்த சுவைச்சு எல்லாத்தையும் தக்க வச்சுக்க முடியுங்கிற காரணத்துக்காக களத்தில் இறங்கி எத்தனை கோடினாலும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கோயம்புத்தூர் தொகுதி மக்கள், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள்கிட்ட நான் கையெடுத்து திருப்பியும் கும்பிட்டு கேட்கக்கூடிய ஒரே விஷயம்தான். இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் இருந்துச்சு. என்ன தெரியுமா, படங்கள் எல்லாம் போட்டு காட்டினாங்க, இந்த சதுரங்க வேட்டி அது மாதிரி படங்கள் எல்லாம். ஈமு கோழிக்காரங்கிட்ட போய் ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. எல்லாரும் ஒரு தருணத்தில் ஏமாறுவாங்க. லைக் எங்கள் ஊர் மக்கள், கன்னியாகுமரி மக்களும் ஒரு இடத்துல ஏமாறுவாங்க, பல பேர்கிட்ட ஏமாறுவாங்க. ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் பலர்கிட்ட பல விதத்தில் ஏமாற தான் செஞ்சுருக்காங்க. நானே ஏமாந்துருக்கேன், நீங்களே ஏமாந்துருக்கீங்க. ஆனால் பொதுவாக கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்குது, இவங்கெல்லாம் ஈமுக்கொழிக்காரங்கிட்டே ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கக்கிட்ட ஏமாந்து இன்றைக்கி நீங்கள் செல்வ செழிப்பாகவும் வாழ்க்கை முறையிலே நல்லா செழித்தோங்கி வளர்ந்துட்டீங்க, எங்கேயோ டெவலப் ஆகிட்டீங்க. இன்றைக்கி இவ்வளோ அறிவியல் ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் இந்த டெவலப் ஆனதுக்கப்புறமாகவும் இவரோட எல்லா ஊழல்களும் எல்லா விஷயங்களும் எல்லா லீலைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமாகவும் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லிட்டு இத்தனை 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமாகவும் திருப்பியும் இந்த பாலாஜிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னு வைங்களேன், அது அந்த பாவம் சத்தியமாக சும்மா விடாது. லைக் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஈமுக்கோழிக்காரங்கிட்ட போய் ஏமாந்தவங்க திருப்பி இவங்ககிட்ட போய் ஏமாந்துட்டாங்களே, இந்த 10 ரூபா பாலாஜிக்கிட்ட 10,000 ரூபா இந்த 18,000 ரூபாய்க்காக ஏமாந்துட்டாங்களே. நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் பல 100 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கீங்க, ஒவ்வொருத்தங்களும் பல தொழில்களை செய்கிறீங்க, முன்னுதாரணமாக நல்ல சிறந்து வழங்குறீங்க. அப்படிங்கிறது கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு லெவலில் இப்போ டைட்டில் மாறிடுச்சு. முன்னாடி இருந்தது காட்டிலும் டைட்டில் எங்கேயோ மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி திருப்பியும் ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சிங்கன்னு வைங்களேன், ஒட்டு மொத்தமாக மறுபடியும் டைட்டில் தலைகீழாக மாறிடும். அது நான் நம்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா, ரோட்டில் இருக்கிற ஒரு ஆயா கிட்ட, ஒரு பாட்டிக்கிட்ட, ஒரு பூ விற்கிற அம்மா கிட்ட போய் கேட்டால் கூட, ஐயோ நான் பணத்தை வாங்கினா கூட அது ஏன் பணம்ப்பா, நான் 10,000 ரூபாய் இல்லை 18,000 50,000 கூட நான் வாங்கிப்பேன், ஆனால் ஓட்ட மாட்டேன், இவருக்கு போட மாட்டேங்கிறத மக்கள் தெளிவாக இருக்காங்க, இவருக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு மக்கள், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் கொடுக்குறது இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையாக இருக்கணும். அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கணும். உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பட்டமாக இருக்கும். கோயம்புத்தூர் மக்கள் கரூர்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் விரட்டி அடித்தனர், தோற்கடித்தனர் அப்படிங்கிற ஒரு செய்தி வரணுங்கிறத விரும்புகிறேன். இது இன்னும் பலர் பேசணுங்கிறதையும் விரும்புகிறேன். சும்மா எல்லாத்துக்கும் கரூர் துயரத்துக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மனுஷன்தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபரை மட்டும் கார்னர் பண்ணி திருப்பியும் சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு கட்சி ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது கான்ட்ராக்டுக்காக பேசுகிறாங்க, பணத்துக்காக தான் பேசுகிறாங்கிறது நானும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2-3 நாட்களாக ஒரு விஷயத்தை பார்க்குறேன். அதாவது டிவிக்கில் இருக்கக்கூடியவங்க ஒட்டு மொத்தமாக தற்கொலைகள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நான் லைக் ஒரு கையெடுத்து கும்பிட்டு கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், கோவை தெற்கு தொகுதியில் பேரறிவாளன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நண்பர் நிற்கிறார்.
அம்மன் கே அர்ஜுனன் சொல்லிட்டு அதிமுக சார்பாக 2 வாட்டி எம்எல்ஏவாக இருந்தவரும் நிற்கிறாங்க, டிவிகே சார்பாகவும் ஒருத்தர் நிற்கிறாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுட்டு மேலே அவங்க வந்து பெட்டியை வாங்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண எந்த விஷயத்தையும் வெளியே பேசாமல் கம்முன்னு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்த பேரறிவாளனுக்கு கூட நீங்கள் ஓட்டு போடுங்க, இல்லை வந்து டிவிகே காரங்களுக்கு கூட ஓட்டு போடுங்க, இல்லை அதிமுகவை சார்ந்த அம்மன் கே அர்ஜுனன் அவர்களுக்கு கூட நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு மேலே அண்ணன் சொல்கிறாரு நொண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வேறு தொகுதி மக்களாக இருந்தாலும் சரி யாரும் தயவு செஞ்சு இது ஒட்டு மொத்தமாக திருப்பி டிஎம்கேக்கு ஓட்டு போடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. டிவிக்கு எப்படி தற்கொலை கூட்டமாக இருக்குது, இல்லை வந்து அதிமுக எப்படி வந்து அடிமை கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது ஒட்டு மொத்தமாக டிஎம்கேவோட ஒரு பி டீமாக வேலை பார்த்துட்டு இருக்கிற கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு 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 வெளிப்படையான குற்றச்சாட்டை இந்த வீடியோவில் மட்டும் தொடர்ந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். காரணம் என்ன, அவங்க இந்த பேச தவறுற விஷயம். செந்தில் பாலாஜி அவரோட வெற்றிக்காக போராடுற இன்னொரு கட்சி எதுனா இந்த நாம் தமிழர் கட்சி, திமுகவோட வெற்றிக்காக போராடுற இன்னொரு கட்சி எதுனா இந்த நாம் தமிழர் கட்சி. தெளிவாக இந்த புதிய தலைமுறையில் இப்போ ஒரு பிடி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஒரு மலைக்கு கீழே போய் கேள்வி கேட்கும்போது அண்ணன் லைக் சாட்டை துரைமுறை அவர்கள் பேசுகிறார். என்னன்னா, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் கொள்கைவாதிகள், இப்படி பேசி 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 தற்கொலைன்னு சொல்லிட்டு யாரை டைவர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை அழகாக பண்ணுறாங்க. இது எதுக்கான வேலை, என்ன தேவைங்கிறது எனக்கு தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது, பண தேவையை நல்லா பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க, அழகாக பூர்த்தி பண்ணிட்டாங்க, பெட்டியை நிரப்பிட்டாங்க. இது வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்க, யாருக்கு உண்மையில மக்களுக்கு இவங்க நல்லது பண்ண நினைக்கிறாங்களா, இல்லை என்ன விஷயங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னைக்கு எவ்வளோ ஒரு கொள்கை வாய்ந்த கட்சி திருப்பி இந்த திமுக ஜெயிக்கிறதுக்காக போய் இப்போ பண்ணுவீங்க. 48,000 கோடியா, 41 உயிர்கள்யா, நீ கேள்வி கேட்கணும்னா எல்லாரும் கேள்வி கேட்கணும்யா. ஆனால் ஒன்று நல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா, எனக்கு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபேக்கல்ட்டி எனக்கு பாடம் எடுத்த ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுத்த ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு டீச்சர் வந்து எனக்கு ஃபேக்கல்ட்டி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஆல்ரெடி நீ ரொம்ப கவனமாக இருப்பா, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெவ்வேறு நம்பர்களில் நம்ம தொலைபேசி எண்ணை எடுத்து, நம்மளோட மொபைல் நம்பரை எடுத்து வெவ்வேறு நம்பர்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொடுத்து வேறு நம்பர்களுக்கு அண்ணன் நம்பர்ஸ்க்கெலாம் கொடுத்து கேவலமாக சித்தரிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும், கேவலமாக ஃபேக் ஐடியிலேருந்து பல இடங்களில் பேசுகிறதுக்கும் சித்தரிக்கிறதுக்கான அனைத்து நரேட்டிவ் வேலைகளை செய்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ கொஞ்சம் கவனமாயிரு. நானும் சில விஷயங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிறது. திமுக காரங்கிட்ட கூட தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்றைக்கி வந்து அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணனோட நாங்கள் இதை கேட்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விதத்தில் உண்மைதான். காரணம் என்ன, நாம் தமிழர் கட்சி சார்பாகவே மேலே இருக்கிற தலைவர்கள், லைக் வந்து ஐடிவிங் தலைவர்களாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஆளுக்கு 10 சிம் கார்டு எடுத்துக்கோங்க, 10 நம்பர் எடுத்துக்கோங்க, ஃபேக் ஐடிஸை ரெடி பண்ணுங்கள், என்ன வேணாலும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை. இந்த திமுக ஜெயிக்க வைக்கிறதான வேலையை இண்டிவிஜுவலாக எந்த கட்சியை சாராத நான் மக்களாகி நீங்கள் பார்க்கக்கூடிய 50,000மோ 5 லட்சமோ 2 லட்சமோ 1 லட்சமோ பார்க்குற மக்களாகி நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் யாருக்காக பேசுகிறேன், யாருக்காக என்ன மக்களுக்காக பேசுகிறேன்னா, இல்லை இந்த திமுகவை பேசுகிறேன்னா, இல்லை நான் தமிழருக்காக பேசுகிறேன்னாங்கிறது பார்க்குற மக்களாகி உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி திருப்பியும் திமுக வரக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காதீங்க, இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்களிக்காதீங்க. அந்த ஒட்டுமொத்த பட்டத்தை மாறி கோவை தெற்கு தொகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை பேர்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு நபருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டம் மறுபடியும் உங்களுக்கு வரணுங்கிறதே என்னோட விருப்பம். அதே தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் இந்த நபர்கிட்டே இருந்து, இந்த ஆட்சிக்கிட்டே இருந்தும் வரணுங்கிறதையும் விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.